வணக்கம் Astra தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நம்மளால் பார்க்க முடியும், நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும், நல்லா ட்ரேட் பண்ண முடியும், சக்சீடாக நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளை ட்ரேடிங்கில் யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. நம்ம ப்ராஃபிட்டை நம்ம சூப்பராக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Astra தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விஷயம் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். பெரும்பாலான பிகினர்ஸ் தப்பு பண்ணுறது இங்கே தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். 9:15 to 9:30 இந்த பீரியடில் நம்ம மார்க்கெட்டில் எந்த ஒரு ஆர்டரோ எந்த ஒரு ட்ரேடிங்கும் பண்ணாமல் மார்க்கெட்டோட நிலையை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 9:15 to 9:30 வரலும் மார்க்கெட் வொலாட்டிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் பிகினர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த 9:15 to 9:30க்குள்ளேயே ட்ரேட் எடுத்துடுவாங்க. காலையிலேயே நம்ம ட்ரேட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இவங்க இந்த ட்ரேட் எடுத்துருவாங்க. ஆனால் அது ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அதை தெரிய வரும், அதை ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்றுமே இல்லாத ஸ்டாக் ஒரு ப்ரைஸ் ஒரு மேக்ஸிமம் அதுக்கு ஒரு 20 rupees தான் போகக்கூடிய ப்ரைஸ்னால், அது இந்த 9:15 to 9:30 வரலும் பார்த்தீங்கன்னா 110, 120 வரலும் அதோட வொலாட்டிலிட்டி மேலே கீழே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸில் தான் முடியும். ஸோ நம்மளோட மிஸ்டேக் நம்ம குயிக்காக ரியலைஸ் பண்ணி அதிலிருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய கேபிட்டலை நம்ம ஹையாக வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நம்ம அந்த ட்ரேடை பற்றி அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. ஸோ லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஓவர் ஹைப்டு ஸ்டாக். இது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, இது போல் ஓவர் ஹைப்டு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே தப்பானது. ஓவர் ஹைப்டு ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் 20% அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஹை ஆகும், 20% லோ ஆகும். இதை தான் ஓவர் ஹைப்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணப்படுற ஸ்டாக்ஸ். அதாவது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை மேனுவலாக டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு நம்ம அட்டென்ஷனை ரீச் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஓவர் ஹைப்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் அண்ட் ட்ரேட். எப்போவுமே மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போது நீங்கள் லாங் சைடு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டவுன் ட்ரெண்டாக இருக்குது, டவுன் ட்ரெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட் சைடு நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப் ட்ரெண்டாக இருக்கும்போது ஷார்ட் சைட்டையும், டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது லாங் சைட்டையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரேடிங் என்டையராக லாஸில் மட்டும்தான் முடியும். ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணிக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிவ் அப் ஈஸிலி. ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் தான். லேர்ன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதிகமாகவே டைம் எடுத்துக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு எல்லாமே. மினிமம் 6 to 1 year வரைக்கும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீரியடில் தான் நம்ம அதிகமாக ப்ராஃபிட்டும் பார்க்கறணும்னு நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்மள்ட்ட இருக்க கேபிட்டலை நம்ம இழந்துடவும் கூடாது, அதாவது லாஸ் ஆகிடவும் கூடாது. அப்படியே சஸ்டெயின் பண்ணி நம்ம இந்த 6 to 1 yearக்குள்ளே நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
அதுக்கப்புறம் எந்த விதமான ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இதில் நிறையவே உங்களுக்கு பொறுமையும் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற டாக்டிஸும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற டைம் பீரியட் இந்த 6 to 1 year டைம் பீரியட். இந்த டைம் பீரியடில் நீங்கள் உடனே நம்ம வந்துட்டு பணம் பார்க்கணும், உடனே ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரேடிங்கில் அங்கே இங்கேயும் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் தான் ஆகும். நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்துட்டு 5 years படித்தா தான் டாக்டர் ஆக முடியும். 1 yearல டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு நான் ஏதோ ஆப்ரேட் பண்ணுறேன், இல்லை நான் வந்துட்டு ஒரு கிளினிக் வச்சுட்டு அதில் எப்படியே நார்மல் டாக்டர், ஜென்ரல் டாக்டர் மாதிரி நான் வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து என்னுடைய ஒர்க்கை பார்க்க போகிறேன் அப்படின்னா அது சாத்தியமாகுமா? இல்லவே இல்லை. அதே போல் தான் நம்மளுக்கு ட்ரேடிங்கும் 6 to 1 year வரலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு என்ன தான் நாலேஜ் பர்சனாக இருந்தாலும் ட்ரேடிங்கை பொறுத்தளவு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணோன்னா அப்புறம் நம்ம தான் ஜாம்பவான் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.